Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு எப்படி வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க புதுசாக கற்றுக்கிட்டோம். இந்த ஒரே ஒரு மிக்ஸ் பவுடர் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அசல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். அண்ட் நீங்கள் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். சரி வாங்க இது எப்படி செய்யுது நீ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி செய்யலாம். வெறும் காய்கறி போட்டு செய்யலாம், இல்லை முட்டை சேர்த்து பண்ணலாம், இல்லை சிக்கன் 65 சேர்த்து பண்ணலாம். எப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா கலந்து வச்சுக்கலாம். எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாகவும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கிளறும் போது வந்து வெளியே சதறாமல் இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அடித்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை காய்கறி மட்டும் போட்டு செய்ய போகிறதா இருந்தால் இந்த போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முட்டை வந்து ரொம்பவும் பொடி ரோஸ் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது முட்டையும் கிடச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இது தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்தில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடாக இருக்கனால எண்ணெய் ஊற்றின உடனே சூடாயிரும். ஸோ உடனே பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். காய்கறிலாம் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ வந்து இதில் கேரட் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் 1/2 கப் தான் எடுத்துருக்கேன். கேரட் சேர்த்துட்டு அதே மாதிரி தான் 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ கேரட் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ வந்து இதில் கோஸ் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எப்படி சேர்க்கணும்னா குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட சிக்கன் 65 சேர்த்த மாதிரி இருக்கும் அது. இப்போ இதில் வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து இப்படி உதிரியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரிசியும் நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். ஸோ 2த்தையுமே இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவும் கடையிற மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆயிடும், சாப்பாடு நல்லா இல்லாமல் ஆயிரும், அரிசிலாம் உடஞ்சி போய். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் உப்புலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டுமே சேர்த்திங்கனாலே போதும். இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்க போகிறேன், மிளகுத்தூள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது பாஸ்மதி அரிசியில் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான். அரிசி வந்து ரொம்பவும் வேக வச்சு நீங்கள் வடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கிண்ட களி மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் வந்து இது மாதிரி 3/4 பதத்தில் எடுத்திங்கன்னா தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.